வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. காஷ்மீர் கேள்வி மோதலின் மையம். இந்தியா பாகிஸ்தான் மோதலின் இதயம் எங்கு துடிக்கின்றது என்று கேட்டால் பதில் ஒன்றே, அதுதான் காஷ்மீர். மலைகளால் சூழப்பட்ட, நதிகளால் வனப்பு பெற்ற, இயற்கையின் அழகால் மெலிந்த அந்த நிலம் விரைவில் இரு நாடுகளின் அகந்தையின் அடையாளமாக மாறியது. ஒரு அரசர், ஒரு முடிவு, ஒரு வரலாற்று திருப்பம். 1947 ஆண்டு இந்திய துணைக்கண்டம் பிரிக்கப்பட்ட போது மன்னர்களால் ஆளப்பட்ட 500க்கும் மேற்பட்ட அரசராட்சி மாநிலங்களுக்கு ஒரு விருப்ப தேர்வு கொடுக்கப்பட்டது. இந்தியாவோடு சேரவா அல்லது பாகிஸ்தானோடு சேரவா? அந்த மாநிலங்களில் தடுமாறிய ஒரு மாநிலம் ஜம்மு மற்றும் காஷ்மீர். அங்கு அரசர் மகாராஜா ஹரி சிங். மக்கள் பெரும்பாலும் முஸ்லீம் இனத்தவர். அரசர் இந்து ஹரி சிங் ஒரு முடிவை தள்ளி போட்டார். தன்னிச்சையாகவே இருக்க விரும்பினார். ஆனால் வரலாறு அவருக்கு அதற்கான நேரம் கொடுக்கவில்லை. பழங்குடி படையெடுப்பு அமைதியின் முடிவு. 1947 அக்டோபர் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து பழங்குடி போராளிகள் காஷ்மீருக்குள் நுழைந்தனர். அவர்கள் விடுதலை என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் விட்டு சென்றது பயம், கொள்ளை, கொலை. ஸ்ரீநகர் நோக்கி அவர்கள் முன்னேறிய போது காஷ்மீர் ஒரு போர் நிலமாக மாறியது. இந்தியா தலையீடு, காஷ்மீர் தீர்மானம். அச்சமடைந்த ஹரி சிங் இந்தியாவை அணுகினார். ஒரு நிபந்தனை, காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தால் மட்டுமே இந்திய இராணுவ உதவி கிடைக்கும். 1947 அக்டோபர் 26 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் கையெழுத்து ஆனது. அடுத்த நாள் இந்திய விமானங்கள் ஸ்ரீநகரில் படைகளை இறக்கின. இதுவே இந்தியா பாகிஸ்தான் மோதலின் முதல் நேரடி அத்தியாயம். ஐக்கிய நாடுகள் சபையின் சமரச தலையீடு. போர் தீவிரமானது. இரு தரப்பும் வெற்றியை கோரின. இறுதியில் இந்தியா இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு சென்றது. 1949 ஆண்டு போர் நிறுத்தம், ஒரு கோடு வரையப்பட்டது. அதுதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல், LOC. ஆனால் அந்த கோடு ஒரு தீர்வு அல்ல, அது ஒரு நிரந்தர விரிசல். காஷ்மீர் நிலம் அல்ல, அடையாளம். இந்தியாவுக்கு காஷ்மீர் அதன் பன்முகத்தன்மையின் சின்னம். பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் அதன் உருவாக்க கோட்பாட்டின் நிறைவு. அதனால் இந்த மோதல் புவியியல் மட்டும் அல்ல, அது ஒரு அரசியல், அது ஒரு அடையாளம், அது ஒரு அகந்தை. மக்கள் நடுவில் சிக்கிக்கொண்டார்கள். இந்த மோதலின் மிகப்பெரிய இழப்பாளிகள் காஷ்மீர் மக்கள். போர், இராணுவம், எல்லை, பதற்றம், இவை எல்லாம் அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறின. அமைதி அவர்களுக்கு ஒரு கனவாகவே இருந்து வருகின்றது. நிறைவாக, காஷ்மீர் ஒரு பிரச்சனை மட்டும் அல்ல, அது இந்தியா பாகிஸ்தான் உறவின் மைய நரம்பு. அந்த நரம்பு துடிக்கும் போதெல்லாம் போர் அருகில் வந்துவிடுகின்றது. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.
புதியதோர் உலக